ஹலோ गाइस எல்லாருக்கும் வணக்கம். இது டிராவல் டுகெதர் வித் விக்கி. இப்போ நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்து போயிட்டுருக்குங்க. ஊட்டியில் வந்து நம்ம பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். நாம் வந்து எப்படி இங்கே வந்தோன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் வந்துட்டோம். ட்ரெயினில் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து பைக் வந்து நம்ம ரெண்டல் எடுத்துருக்கோம். எதுக்காகனா நம்ம ஊட்டி மேலே போயிட்டு சுற்றி பார்க்குறத விட இங்கேருந்து ஹில்ஸ் ஏறுறோம் பார்த்தீங்களா, அந்த வியூ தான் சூப்பராக இருக்கும். அதனால் அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம கோயம்புத்தூர் வரையும் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து நம்ம பைக் எடுத்துருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி மேலே போய் சேர்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 hours கிட்ட ஆகும். பட் நம்ம அங்கே போய் சுற்றி பார்க்குறத விட இங்கேருந்து பார்த்துக்கிட்டு போகிற வியூ வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம அதுக்காகவே நம்ம ஊட்டிக்கு வந்து இப்போ பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது சென்னையிலேருந்து வரணும் அப்படி பைக்கில் வரணுன்னா ரொம்ப கஷ்டம். அவ்வளோ தூரத்தில் இருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்து டயர்டு தான் ஆகும். ஸோ அதனால் பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து நாம் இங்கே கோயம்புத்தூர் வந்துட்டு அங்கேருந்து பைக் ரெண்டில் எடுத்து நம்ம போய்க்கலாங்க. நாம் பைக் வந்து கோயம்புத்தூரில் ரெண்டில் எடுத்தோம். சூப்பர் பைக் கொடுத்துருக்காங்க நமக்கு. புது பைக்கு அப்பாச்சி 160 கொடுத்துருக்காங்க. பைக் ரொம்ப புதுசாக இருக்குங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். எங்கள் 2 பேரோட லக்கேஜை வந்து நாங்கள் பின்னாடி கட்டிட்டு ப்ளஸ் வந்து நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு அந்த அப்பாச்சிலே நாங்கள் ஹில்ஸ் ஏறிட்டுருக்கோம். இப்போ வந்து ஹில்ஸ் ஏறி கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறோம் கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக. சூப்பராக இருக்குங்க வியூவு. இப்போ வந்து ஏப்ரல் மாதம்தான் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெஹிக்கிள்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பாஸ்லாம் செக்இன் ஆகி ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வண்டி லக்கேஜ்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, கட்டிகிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். நான் பைக் காட்டுறேன் பாருங்கள். சும்மா சொல்லக்கூடாதுங்க, புது பைக் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டல் சர்வீஸோட லொக்கேஷன் வந்து நான் வந்து மேப்பில் கொடுக்குறேன், அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்க நம்பரை. யாராச்சும் கோயம்புத்தூர் வரீங்க, உங்களுக்கு பைக் ரெண்டல் வேணும் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறாங்க, அங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏதாச்சும் ஃபீட்பேக் சொல்கிறோம் எடுத்துக்கிறாங்க. ஸோ நான் இது வரையும் பார்த்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் நல்லா கைண்டாகவே இருந்தாங்க. ஆனால் யாராச்சும் வந்து உங்களுக்கு ரெண்டல் பைக் வேணும், ஊட்டி போகிறதுக்கு ரெண்டல், ஊட்டி அப்புறம் அந்த கேரளா சைடு போகிறதெல்லாம் கூட அவங்க ரெண்டல் கொடுக்குறாங்க. வால்பாறை போகிறதுக்கு ரெண்டல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோயம்புத்தூரை சுற்றி நீங்கள் ஒரு 100-150 கிலோமீட்டருக்குள்ளே போகணுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து பைக் ரெண்டல் எடுத்துக்கோங்க. உண்மை பெஸ்ட்டு பிளேஸ் தான். நான் அந்த பைக்கை காட்டுறேன் பாருங்கள். அப்பாச்சி ஒரு 1 year தான் ஆகுது. அந்த பைக்கு வந்து புதுசாக இருக்குது. அதுதான் நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ லக்கேஜ்லாம் லூஸ் ஆகிடுச்சு, கட்டிட்டு உடனே கிளம்ப போகிறோங்க. கைஸ் அவ்வளோதான், லக்கேஜ்லாம் டைட் பண்ணியாச்சு. வண்டி எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இதுக்கப்புறம் எங்கேயும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. பட் வியூ நல்லா இருந்தால் அங்கே நிறுத்தி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வியூவை வந்து காட்டுறோம். இது வரைக்கும் ஏறி வந்தோம், ஒரு பெஸ்ட்டு வியூ இருந்துச்சு. பட் டிராஃபிக்னால அங்கே நிற்க முடியல. வேறு எங்கேயாச்சும் இன்னொரு பெஸ்ட்டு வியூ தான் நான் காட்டுறேன். ஒரு வியூ பார்த்தோம், மேலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. இப்போயுமே சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு. மழை டைமில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடம். பட் இப்போதைக்கு தண்ணி வந்துட்டுருக்கு. ஆனால் அங்கேருந்து பார்க்க முடியல, வண்டி நிறைய வந்துகிட்டே இருக்குது. பெரிய வண்டிலாம் போகிறனால கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அங்கெல்லாம் நிற்கிறதுக்கு. ஸோ இங்கே வர கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துச்சு, நின்றுட்டுருக்கோம். இப்போ அடுத்த ஸ்பாட்டில் ஏதாச்சும் பெஸ்ட்டான ஒரு வியூ இருந்தால் அங்கே நிறுத்தி நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். நம்ம ட்ராவல் டுகெதரில் இன்றைக்கி நம்ம கூட என்னோடய ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்கான். இவன் பேர் முத்து. ராய் சொல்கிறான். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து ஒரு 3 நாள் ஊட்டியில் எங்களுக்கு இப்படி தான் போக போகுது. நல்லபடியாக போகும்னு நான் நினைக்கிறோம். நல்ல கண்டென்ட்ஸ் வந்து எடுக்க போகிறோம். போயிட்டு எல்லாமே உங்களுக்கு 1 by 1 வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் டூரில் அரேஞ்ச் பண்ணுவோம். அதோட டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹில்ஸ் ஏறுற வழியில் ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட்டு. ஸோ வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டே ஒரு டீ போடலான்னு வண்டியை நிப்பாட்டிட்டோம். டீயும் சொல்லியாச்சு. காதெல்லாம் பயங்கரமாக அடைக்குதுங்க. இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை உங்களுக்கு எல்லாம் யாருக்காச்சும் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஹில்ஸ் எப்போ ஏறினாலுமே காது அடைச்சி ரிலீஸ் ஆகுது. என்னன்னாலன்னு தெரியல. என் கூட வந்திருக்கான் ஃப்ரெண்டு. அவனை கேட்டால் அவனுக்கு ஆகலைன்றான். பட் எனக்கு அந்த மாதிரி எப்போயுமே ஆகும், இப்போன்னு இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி எப்போயாச்சும் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனையை நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வியூ பாயிண்ட்டை நான் காட்டுறேன், அதை பாருங்கள். இது ஒன்றுமே இல்லை. நான் இன்னும் ஊட்டி போகிறதுக்கு இன்னும் 25 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்க வியூ பாயிண்ட்டு. இங்கே இன்னுமே மிஸ்ட்டும் இருக்குது, பனியும் இருக்குது, சில்லுன்னு காற்றும் வருது. பட் நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கு. பட் அந்த வியூ பாயிண்ட்டு வாய்ப்பே இல்லைங்க. பாருங்களேன் பின்னாடி இருக்க வியூ பாயிண்ட்டை. கைஸ் வியூ பாருங்கள். இங்கேருந்து ஒரு பயங்கரமான வியூ இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து இந்த வியூ வந்து பார்த்துட்ருக்காங்க. சூப்பராக இருக்குங்க வியூ.
இந்த இது தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் டாய் ட்ரெயின் போகிற ட்ராக்கு. அதுக்கு பாருங்கள், அது கீழே பஸ்ஸும் போகுது. வேறு லெவலில் ஒரு வேலை பார்த்து வச்சுருக்காங்க. ட்ரெயினுக்கும் ட்ராக் போட்டிருக்காங்க, பஸ்ஸு வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்கும் ரோடும் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட்டு. பைக்கில் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பிளேசஸ் எல்லாம் நின்று ரசிக்க முடியும். பைக்கில்னு இல்லை, நீங்கள் ஓன் வெஹிக்கிள் காரில் கூட வரலாம். பட் ஓன் வெஹிக்கிளில் வாங்க. அப்போ தான் நீங்கள் நினச்ச இடத்துல நிப்பாட்டி நீங்கள் நினச்ச ஒரு வியூ பாயிண்ட்டை பிடிச்ச இடத்த நம்ம எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் கீழே வண்டி எடுத்தாங்கன்னா கூப்பிட்டு போய் மேலே மட்டும் தான் நிப்பாட்டுவாங்க. போகிற வழியில் நீங்கள் பார்த்தா தான் உண்டு. அதுவுமே க்ரௌடடாக பஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து ஜன்னல் சீட்லாம் கிடைக்கலன்னா நீங்கள் இந்த அழகெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நம்ம ஊட்டி வர்றதே சுற்றி பார்க்குறதுக்காக தான். சுற்றி பார்க்க வந்துட்டு பஸ்ஸில் போய்னா என்ன இருக்குது? அப்புறம் நான் லாஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். பட் இந்த டைம் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே பைக்கை ரெண்டல் எடுத்து வந்திருக்கோம். ஸோ பைக் எல்லார்கிட்டையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டல் எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். சென்னையிலேருந்து பைக்கில் வர்றதுக்கு இங்கே வந்து ரெண்டல் எடுக்கிறது சேம் சார்ஜஸ் தான் வரும். ஏன்னா நீங்கள் அங்கேருந்து போடுற பெட்ரோல் இங்கே இப்போ ரெண்டல் சார்ஜஸாக கொடுப்பீங்க, அவ்வளோதான். அதனால் நேராக இங்கே வந்து கூட ரெண்டல் எடுத்து பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். கைஸ், இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டே வந்து ஒரு டீ போகிற வழி தான். இன்னும் 25-30 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் போகணும். பட் இருந்தாலும் பைக் ஓட்டி டயர்ட் ஆனதுனால போகிற வழியில் ஒரு டீ. நல்ல வெயில், பட் இருந்தாலும் இந்த டீ வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு இதமாக தான் இருக்குது. டீயும் சூப்பராக இருக்குங்க. லெமன் டீ எப்படி இருக்குது முத்த? கேஸ், இங்கே டீ குடிக்க வந்த இடத்துல செம்மையான ஒரு மேட்டர் மாட்டியிருக்கு. இதை பார்க்குறவங்களுக்கு 90 கிட்ஸுக்கும் நியர்லி 2K கிட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இதுக்கு பேர் இலந்த வடைன்னு சொல்லுவாங்க. புளிப்பாக இருக்கும். இது வரைக்கும் இது எதில் செய்கிறாங்க என்னென்னலாம் தெரியாது. நீங்கள்லாம் இப்போ ஜெல்லி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி. அப்போது வந்து எங்களோட இன்டர்வெல் ஸ்நாக்ஸ் இது தான். இது கொஞ்சம் பெரிய பாக்கெட்டாக வந்திருக்கு. அப்போல்லாம் சின்ன பாக்கெட் வரும், இந்த கவரோடு போட்டு மென்னுவோம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து புளிப்பாக ஒரு மாதிரி இருக்கும். பட் இதில் எதில் செய்கிறாங்க இன்னெல்லாம் தெரியாது. அப்போல்லாம் இது உள்ள ஒரு கொட்டை இருக்கும், அது ருத்ராட்ச கொட்டை மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் கழுத்தில் மாட்டிட்டு சுற்றி இருந்திருக்கோம். அதெல்லாம் ஒரு காலம். பட் இப்போ வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வந்துருச்சு, பேக்கடு ஸ்நாக்ஸ்லாம் விற்கிறாங்க. பட் அதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், பசங்களை வாங்கி தரதுலாம். அதே வின்டேஜ் ஃபீல் இருக்குங்க இதில். அப்போ சாப்பிட்டப்போ என்ன டேஸ்ட் இருந்துச்சோ இப்பயும் அதே டேஸ்ட் தான் இருக்குது. ரொம்ப காரமாகவும் இருக்குது. இது அதே மாதிரி காரமாக இருக்குது. உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? இதுக்கு பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். காய்ஸ், இப்போ தெரியுதுங்களா எதனால் நாம் வந்து ரெண்டல் வெஹிக்கிளோ ஓன் வெஹிக்கிளோ எடுத்துகிட்டு வர சொல்கிறோன்னு இப்போ தெரியுதுங்களா? இதுக்காக தான். இது நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு செகண்டில் நீங்கள் கிராஸ் பண்ணி போயிடுவீங்க. பட் இங்கே நீங்கள் நிறுத்தி என்ஜாய் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப ஒரு டேர்னிங்கான ரோடு, அதனால் ஆளுங்க ரொம்ப நிற்க முடியாது, வண்டி வந்து போயிட்டே இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சும் நம்ம நின்று பார்க்க முடியும். பட் நீங்கள் பஸ்ஸில் போயிங்கன்னா ஒரே செகண்டில் வந்து கிராஸ் ஆகி அந்த வந்து போயிட்டே இருக்கும். ஓன் வெஹிக்கிளில் வாங்க, பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கிளைமேட் வந்து டோட்டல் சேஞ்சு. ஒரே ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி நாங்கள் இருந்தோம், செம வெயில். உள்ளே நுழைஞ்சோம், அந்த டீ எஸ்டேட்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமாவே செம்ம கிளைமேட் சேஞ்சுங்க. ஃபுல்லாக வந்து இப்போ வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே நுழைஞ்சவொடனே செம்ம வரவேற்பு. வாட்டர் ஃபால்ஸு பார்த்தாச்சு, வேறு லெவலில் இருக்குங்க. ரைஸ், இப்போ ஊட்டிக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்கும். செம்ம கிளைமேட்டுங்க, செம்மையாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிளைமேட் இப்போ எப்படி இருக்குன்றது. பட் ஊட்டி குளிருக்கு ஒரு டீ குடித்தோம். இப்போது கொஞ்சம் ஊட்டி குளிருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறோம் பாருங்கள். இங்கே கிடைக்கும்னு எதிர்பார்க்கல, பட் இங்கே இருக்குது. ஏன்னா இப்போ ஊட்டியில் நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தீங்கன்னாலும் பனை மரமே பார்க்க முடியாதுங்க. எல்லா இடத்துலையும் வந்து இந்த யூக்கலிப்டஸ் மரம், தைல மரம்னுவாங்க, அந்த மரம், நிறைய வகையான மரங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த பனை மரம், தென்னை மரம்லாம் ரொம்ப மோஸ்ட்லி பார்க்க முடியாது எங்கேயும். பட் இங்கே வந்து பனங்காய் போட்டு விற்றுட்ருக்காங்க நுங்கு. அவங்கக்கிட்ட பதனியும் இருக்குது. நம்ம இப்போ பதனி தான் சாப்பிட போகிறோம். ஊட்டி குளிருக்கு பதனி சாப்பிட போகிறோம். இதோட ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. நம்ம ஊருக்கு இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் இங்கே கிடைக்குதுன்றதே பெரிய விஷயம். இது பியூர் பதனியாக என்ன கலப்பாங்கண்ணா? ஒரிஜினல் பதனி. ஒரிஜினலா? சுண்ணாம்பு போட்டால் பதனி, போடலாம் கல்.
இது பதனி தானே? இதில் அண்ணன் அழகாக வந்து ஒரு 4 நுங்கு வெட்டி போட்டு கொடுத்துருக்காரு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சக்கரை கலப்பாங்களா? இது நார்மலாக இது இவ்வளோ இனிப்பாக இருக்குமா? நேச்சுரல் ஸ்வீட்டு. பதினா ஸ்வீட்டாக தான் இருக்கும். வேடாண்ணா உண்மையாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. கிட்டத்தட்ட சக்கரை தண்ணி மாதிரி இருக்குது. அண்ணன் நேச்சுரலாகவே இதில் அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஃபுல்லாக போய் வீட்டுன்றதா நண்பர் முத்து சாப்பிட போகிறாப்புல இப்போது பதனி. நீ சாப்பிட்ருக்கியா முத்து இது முன்னாடி? இதான் ஃபஸ்ட் டைமு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேன். ஆனால் இந்த சைட்லாம் வந்து ஒரு 50 ரூபாய்க்கே தருவாங்க. இந்த ஒரு சொம்பு 50 ரூபாய்க்கு கிடைக்கும். பட் இங்கே கிடைக்காதுல்ல. இங்கே பனைமரமே கிடையாது ஊட்டியில் வந்து. ஸோ இங்கே ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே வந்து நுங்கு விற்கிறாங்க. பாருங்க, ஒரு சொம்பு தண்ணி கொடுக்குறாங்க பதநீர். ஆனால் வந்து ஒரு நல்லா இளமாக போனேன். முத்து வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ இந்த பதனி குடிக்க போகிறான். அவன் ரியல் ரியாக்ஷன் என்னன்றதை பார்ப்போம். எப்படா இருக்குது டேஸ்ட்? உனக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது அது குடிக்கும் போது? சக்கரை போட்டு குடித்தா மாதிரியே ஒரு ஃபீலு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது இனிப்பாக இருக்குது. நுங்கு காட்ட பாருங்க, நல்ல நுங்கு இளமான நுங்குலாம் நோண்டி போட்டு அழகாக கொடுக்குறாங்க. 2 நுங்கு போகிறார் அண்ணன். 2 நுங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா 30 ரூபா வரையும் விற்கிறாங்க சிட்டி சைடில். நுங்கு ப்ளஸ் பதனி எல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க. நல்ல விஷயந்தான், நல்லாயிருக்கு. செம்மையாக வந்து சில் கிளைமேட்டில் ஒரு பதனி ஆக்சுவலாக வந்து கோல்டு தான் பண்ணோம். பட் அதை பார்த்த உடனே வந்து எங்களுக்கு அது சாப்பிடாமல் போகிறதுக்கு மனசே வரல. இப்போ 2 பேருக்கு 200 வந்தது ஆயிருக்கு. இந்த ஏரியாவுக்கு ஒர்த்து தாங்க. ஏன்னா நீங்கள் ஊட்டியில் எந்த பக்கம் சுற்றினாலும் பனை மரம் பார்க்க முடியாது. இங்கே பதனி கிடைக்குதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நுங்கும் விற்கிறாங்க. வேணுன்றவங்க இந்த வெல்லிங்டன்லாம் தாண்டி இப்போ ஊட்டி போகிற வழியில் வந்து அண்ணன் கடை போட்டிருக்காங்க. ஏதாச்சும் இந்த பக்கம் ஓன் வெஹிக்கிளில் வந்தால் தாங்க, திரும்ப சொல்கிறது, உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தால் தான் நீங்கள் நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியும், நினச்சதை சாப்பிட முடியும், நினச்சதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த கிளைமேட்டை பாருங்கள். பின்னாடி என்னோடய வியூ ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசந்து போயிருக்கு. எனக்கு கொஞ்சம் ஏறி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், பதனி குடித்தாச்சு. இப்போ ஏதாச்சும் சூடாக சில்லுன்னு வந்து பதனி குடிச்சிட்டோம். இப்போ சூடாக ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் இருக்குது. சரி, ஒரே இடத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காதுன்றதுனால நம்ம திரும்ப ஹில்ஸ் ஏறிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வரலான்னு இருக்கோம். மக்களே, நீங்கள் வந்து இந்த நம்ம ஊட்டி ரோட் ட்ரிப் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு இருந்தோம். வரும்போது நடுவில் மழை வந்துடுச்சுங்க. நாங்கள் அதுக்கு மேலே வந்து எங்களால் கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் வந்து செம்மையாக இருந்துச்சு. வர வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால தான் ப்ராப்பராக எண்டிங் கொடுக்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஊட்டி போகலாமான்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கேளுங்க. ஊட்டி பயங்கர